ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். Ceylon Chicken Fry அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும், வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இது செய்ய போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 7லேருந்து 8 காய்ந்த வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை. எதையுமே வறுக்க தேவையில்லை, அப்படியே தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடி. அடுத்து ப்ரெஷர் பேனில் 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சிக்கன் பீஸ் எலும்பு கம்மியாக சதை அதிகமாக உள்ள பீஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து அரைச்ச மசாலா விழுது, இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் அதிகமாக ஊற்ற வேண்டாம். நல்லா பரட்டி விட்டுட்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போவே நல்லா மணக்குது. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணீர் வத்துற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு திக்கான கிரேவியாக இருக்கணும். அடுத்து சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற கிரேவி இருக்கட்டும், பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடைச்சி ஊற்றி உப்பு போட்டு பொடி மாஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். இதில் உதிர்த்து வச்ச சிக்கனு, மீதி உள்ள கிரேவி, பொடி மாஸ் பண்ண முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரு பரட்டி ஒரு 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கினா அட்டகாசமான Ceylon Chicken Fry தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.